டைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ஹீரோ ஃபஸ்ட் டைம் அண்ட் டேரக்டர் ஃபஸ்ட் டைம் சொன்னாதான் தெரியும். த்ரில்லருன்றதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஐ திங்க் ஒரு நல்ல த்ரில்லர் மூவி ஃபேமிலியோட பார்க்கலாம். நோ ஆப்ஷன் சீன்ஸ் ஆர் எனிதிங். டைட்டில் இஸ் ஜஸ்டிஃபைட். அவங்கவுங்க உங்கள் ஸ்க்ரீன் டைமில் அழகாக வந்து தே ஹவ் பிளேட் தேர் ரோல். நான் ஃபேண்டாஸ்டிக் ஜாப் இருக்கேன். ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ க்ரைம் த்ரில்லர் மெடிக்கல் டேர்ம் வச்சு. ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் நல்லா இருக்கு. த்ரில்லிங் பிடிச்சவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஐ திங்க் ஒன்லி ஒரு சாங் தான் இருக்கு, சாங்கே கிடையாது. த்ரில்லரில் எப்பவுமே சாங் இருந்தால் அவ்வளோ இது இருக்காது. ஸோ ஒரு சாங் தான், பட் நல்லா இருந்தது மூவி. கண்டிப்பாக பார்க்கலாம். ஓ இப்படிலாம் கூட நடக்குமோ, இப்படிலாம் கூட இருக்கோன்றது. பிகாஸ் அன்டில் சம்திங் ஹேப்பன்ஸ் டு அஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது மாதிரிலாம் கூட நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது எதுவாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான். பேசிக்கலி வி ஆர் ஆல் ஹியூமன் வித் 6 சென்ஸ். ஸோ அது எதுக்கு அது கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். த்ரில்லர் பிடிச்ச எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்கும் டைட்டில் கார்டை பார்க்கல, எங்கேயுமே டைட்டில் கார்டு போடவே இல்லை. அதர்ஸ்ன்னு நான் ட்ரெய்லரும் பார்க்கல. ஒரு நார்மலான ஒரு த்ரில்லர் பேட்டர்னான யூஸ் பண்ற விஷயங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம், ஹீரோட ஃபர்ஸ்ட் படம் நல்லா இருக்கு, அந்த மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக இந்த த்ரில்லர் படம் அவங்க சின்ன பொண்ணு மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ சின்ன பொண்ணு தான் அவங்க பார்க்க, சின்ன பொண்ணு மாதிரி ஃபீல் ஆகும். பட் அதில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாட்ல. பட் அது நல்லாவே இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கருத்து நம்ம இது எல்லா படங்களில் நிறைய சொல்கிற விஷயம் தான். இந்த மாதிரி தேர்ட் ஜெண்டர்னு அதர் ஜெண்டர், அந்த அதர்ஸ் விஷயம் அதுதான். தேர்ட் ஜெண்டர் பார்க்கும்போது நல்ல விதமாக தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்னன்னா திருநங்கை திருநம்பின்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நிறையா பார்த்துருக்கோம். பட் இதில் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் நல்ல விதமாக தான் பார்க்கணும், அவ்வளோதான். அது ஹீரோ சொல்லியிருக்காரு. நாங்கள் நிறைய பேர் நல்ல விதமாக தான் பார்க்குறோம் அப்படின்னு. மெசேஜ் அதான் ஹீரோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. இதுதான் இது நான் இப்போ இந்த பாயிண்ட் சொன்னல, இதுதான் அது ஹீரோ பண்ணியிருப்பாரு. அந்த சீன் அங்கே போய் பாருங்க. அந்த விஷயம் அதான் மகாராஜால அந்த கால் தடத்தில் போய் பிளட் வந்து விழுவும் போது அந்த ஒரு சீன், அந்த ஷாட் சம்மடா அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த அளவுக்கு இது இல்லை. பட் நல்லா இருக்கு அந்த சீன். வந்து ஒரு செகண்ட் துணியை தூக்கி போடுவாரு. ஓகே நாங்கள் பார்க்குற விதம் நல்ல விதமாக தான் நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னது நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அது ஒர்க் ஆயிருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் படம்னு வந்து பார்க்கும்போது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. பட் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். புது பேட்டர்னா ஏதாவது யூஸ் பண்ணிருக்கலாம் த்ரில்லர்ல. தட்ஸ் இட். ஆனால் ஃபர்ஸ்ட் படம் ஒரு த்ரில்லர் படமா எடுத்து பண்ணும்போது அது ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை இது வந்து எல்லாரும் ஏத்துக்கிற கருத்து தான். இதுல என்ன இருக்கு, நம்மள அதாவது வில்லன் தான், வில்லன் சொல்ற கருத்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, ஹீரோ சொல்றதை ஏத்துப்பாங்க. ஏன்னா ஹீரோலாம் நம்ம பக்கம் இருப்பாரு. அதே தான் இந்த படமும். வில்லன் வந்து வில்லன் சொல்ற கருத்தை ஹீரோ ஏத்துக்க மாட்டாங்க. சிம்பிள். ஸோ ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கை வந்து இவங்க எப்படி காட்டணுமோ, எந்த முறையில காட்டினா நல்லா வருமோ அது மாதிரி காட்டியிருக்காங்க. கண்டிப்பா படம் சூப்பரா வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். டிஸ்டர்பே எதுவுமே ஆகலை. இது வந்து ஆக்சுவலா இருக்கிற சப்ஜெக்டை தான் காட்டுறாங்க. இல்லாத ஒரு விஷயம் புதுசா காட்டினாங்கன்னா பரவாயில்ல. தினமும் இது நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்தான் காட்டுறாங்க. ஸோ இது எப்பனா காட்டுறாங்களேன்னு தான் தோணுது. நம்ம எங்கேயுமே எனக்கு லேகே ஆகலை. ஏன்னா எல்லாமே இன்ஃபர்மேஷன். ஒரு படத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். இப்போ கூலி படம்னு எடுத்தோன்னு வைங்களேன், இன்ஃபர்மேஷன் தான் இல்லை எனக்கு. அதில் தான் கூலி படத்தில் வாட்சுன்றாங்க, ஸ்மக்லிங்ன்றாங்க, ஆர்கன்றாங்க, இன்ஃபர்மேஷன் இல்லை. எனக்கு நாலேஜே வந்து சேரல. இதில் ஃபுல்லாகவே நாலேஜ் இருக்குது. எனக்கு நாலேஜை வந்து ஈர்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கரெக்டான படத்துக்கு வந்துருக்கு. சூப்பராக இருந்தது. எண்டிங்கும் நல்லா இருந்தது, இன்டர்வல் பிளாக்கும் சூப்பராக இருந்தது. படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு கருவறை கதை. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து இதெல்லாம் வந்து சகஜமாக நடக்கிறது. அதனால் இது வந்து பார்த்தா தான் நிறைய பேருக்கு புரியும். அதனால் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்த்த பிறகு தான் இதை வந்து உணர முடியும். இப்போலாம் நடக்குது இந்த மாதிரிலாம் அப்படின்றது. மெடிக்கல் த்ரில்லர் தான் கண்டிப்பாக இந்த படத்தோடைய ஃபுல் கதையும். இப்போ உள்ள வந்து சாதாரணமாக ஆயிடுச்சு இப்போ கருவறைன்றது. அந்த விஷயத்தை பற்றி இப்போ தெளிவாக எடுத்துக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். லவ்ன்றது ரெண்டாவது பட்சம். ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய வந்து கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருவறை கதை தான். அதனால் அது முக்கியமாக பார்க்குறப்ப படம் வந்து ஃபேமிலியோட பார்க்குற படம். படம் வந்து விறுவிறுப்பாக போகுது. அதான் முக்கியமான விஷயம். இதில் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது வந்து முடிகிற வரைக்கும் விறுவிறுப்பாக போகுது. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. கண்டிப்பாக மெசேஜ் சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக மெடிக்கல் த்ரில்லர் தான். ஆமாம், அது ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. என்கேஜிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. லைக்
ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் நல்லா இருந்தது. அவங்க பாட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸ் அவங்க நல்லா ஃபில் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதுதான் முக்கியமான பார்ட்டு. நீங்கள் அது படத்தில் பாருங்க. படத்தில் பார்த்தா தான் தெரியும். இல்லை லேக்லாம் இல்லை. அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நல்லா போகுது. ஜெண்டர்ஸ்க்கு வந்து மேல் ஃபீமேல் வந்து இருக்குல்ல, ஸோ அதர்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்கன்றதை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எதை பொது சமுதாயத்தில் வந்து எங்களை வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க, எங்களை இது மாதிரி ஒதுக்கக்கூடாது, நாங்களும் ஈக்குவல் ஜெண்டர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. த்ரில்லிங்காக தான் எடுத்திருக்காங்க படத்தை. சூப்பராக இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம அவங்க வந்து குட்டி ஜானும் அந்த மாதிரி ரொமான்டிக் ஸ்டோரிஸ் அப்படி பார்த்துட்டோம். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்ல படம் தான். மெசேஜ் ஸ்ட்ராங்கான மெசேஜ். நல்லா தான் இருக்கு. எல்லாத்துமே நல்லா தான் இருக்கு. காமனா படம் பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க.